ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன, த மிஸ்பிட் ஆஃப் டீமன் கிங் அகாடமி சீசன் 1 எபிசோடு 1. இந்த அனிமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமேன்னு கூட சொல்லலாம். இந்த அனிமே வந்து ரொம்ப மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஃபேவரட்டான அனிமே. சரி வாங்க சொல்ல போகலாம். இந்த அனிமையோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அந்த வாய்ஸ் ஓவர் வந்து என்ன சொல்லணும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீமன் கிங் இருந்தார். அவர் வந்து ஹியூமன்ஸு காட்ஸு அழிச்சிட்டு செத்துட்டார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு காந்தை வந்து எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு லெட்ரு மாதிரி கொடுத்து 4 டீமன் கிங் அகாடமியில் கலந்துக்கோங்க வந்து. அதுக்கப்புறம் மறுநாள் காமிக்கிறாங்க, ஒரு பொண்ணு வந்து நடந்து போயினே இருக்கா. அவள் பேர் மீஷா. அவளை வந்து ஒருத்த வந்து தட்டி விட்டுறான். அவளோட லெட்ரு வந்து கீழே வந்துடுது. அதை வந்து ஒருத்தன் எடுத்து தரான். அதுதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. வந்து இதில் மீஷா நெக்ரான் போட்டிருக்கு, இந்த லெட்ரு யார் வருது, உன்னோட தான் இந்த லெட்ரு அப்படி கேட்டதுக்கு அவளும் ஆமாம் இது என்னோட லெட்ரு தான் அப்படி சொல்லிட்டு வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா அப்பாலாம் பையனே ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சேர் பண்ணி அனுப்புகிறாங்க. அது ஹீரோ வந்து சரிம்மா ஜெயிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவங்க போகிற வழில ரோட்டில் ஒருத்த வந்து வம்பிழுக்கிறான். ஹீரோ வந்து அவனை கண்டுக்காமல் போயிடறான், ஹீரோவும் மீஷாவும். அதுக்கு வந்து அவன் வந்து கடுப்பாயிட்டு, என்னோடய பவரை பார், என்னோட டார்க் மேஜிக்கை பார், இது முன்னாடி உன் பவர்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றான். அது வந்து ஹீரோ வந்து அப்படின்னு சின்னதாக ஊதி விட்றான். அதுக்கே ஃபுல்லாக அந்த மொத்த நெருப்புமே அடைஞ்சிது. அவன் வந்து ஷாக் ஆகிறான். எப்படி என்னோட நெருப்பை நீ அணைச்ச, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து அதுக்கு இதெல்லாம் பவரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வார்த்தை சொல்கிறான். அதோட அந்த சத்தத்துலேயே அவன் காதெல்லாம் வெடித்து கீழே விழுறான். இவன் எப்படி என்ன தோக்கடிக்கலாம், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டு கீழே விழுறான். அதுக்கப்புறம் சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி சொல்கிறாங்க, டீமன் கிங் அகாடமிக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி டீமன் கிங் அகாடமியில் வந்து நீங்களும் டீமன் கிங் ஆடலாம், இந்த போட்டிலாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு ஹீரோ உட்கார வச்சு சின்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆந்த சொல்லுது. இவனை வந்து கேட்டுக்கிறான். சரி இப்படி தான் இந்த டீமன் கிங்கில் செலக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்குது. அதில் வந்து ஹீரோ தான் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து உள்ளே போகிறான். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் யார் வருதுன்னு பார்த்தா வெளில வம்பிழுத்தால அவன் தான் ஆப்போசிட்டில் வரான். இப்போ இவங்க 2 பேருக்கும் இங்கே ஃபைட் ஆரம்பிக்க போது அவன் வந்து பார்க்குறான், இந்த வாட்டி உன்னால் என்ன தோக்கடிக்க முடியாது. ஹீரோ வந்து அதுக்கு நான் அதையும் பார்க்கலாம் அப்படின்றான். ஹீரோ வந்து அந்த பேசுகிற சவுண்டுலேயே அவனை டிஸ்ட்ராக்ட் ஆகும்னு பார்த்தா அவன் போட்டிருக்க ஆர்மர் வந்து தடுக்குது. அதுக்கு வந்து அவன் என் ஆர்மர் முன்னாடி நீலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்து அவனோட கத்தி எடுக்கிறான். அதுக்கு ஹீரோ வந்து மேஜிக்கல் ஸ்வாடா அப்படின்றான். அவனோட மேஜிக்கல் ஸ்வாடை தூக்கி வீசி லான்னு வரான், தூக்குறான். இப்போ பாரு என்ன அப்படின்னு தூக்கி வேகமாக வீசுகிறான். ஒரே செகண்டில் அந்த நெருப்பே அணைஞ்சு போயிடுது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ வந்து இவ்வளோ தான் அவன் மேஜிக் ஸ்வாடோட பவரா, ஒழுங்கு மரியாதையாக கேட்டுக்கோ, நான் யாருன்னு கேட்டுக்கோ, நீங்கள் உயிர் தப்பிக்கணும்னா என் காலில் மண்டிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நீ உண்மையே சொல்லு, உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் உயிர் தப்பிக்கணும்னா மண்டிடு, உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசுகிறான். அது அவன் எதுவும் கண்டுக்கலை. ஒரே செகண்டில் அவன் உடம்பு ஃபுல்லாக ஒரே மாதிரி ரத்தமாக ஆகுது. அவன்கிட்டேருந்து ரத்தம் அப்படி கீழே கொட்டுது. என்னன்னு பார்த்தா அவனுக்கு அடி வருது. அதுக்கப்புறம் அவன் வந்து எப்படி இது அப்படின்னு பார்க்குறான். உடனே ஹீரோ வந்து சொல்கிறான், என் இதய துடிப்பு கேட்குதா அவனுக்கு, என் இதய துடிப்பு உனக்கு கேட்குதா அப்படின்றான். அவனை இதய துடிப்பில் இந்த சத்தம் வேகமாக அவனை நோக்கி போகுது. திரும்பி சொல்கிறான், என் இதய துடிப்பு கேட்குதா. அவனோட ஒவ்வொரு இதய துடிப்புக்கும் செம்மையாக அவனுக்கு அடி விழுது. அவனோட அடி வந்து அப்படியே பாருங்கள் எவ்வளோ அடி விழுது. அவன் வந்து இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ யாரு நீ அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவனுக்கு தலை மேலே காலை வச்சுட்டு, தம்பி கேட்டுக்கோ, உனக்கு தான் ஒரு மேஜிக் பவரே இல்லை, இப்பயும் சொல்கிறேன் அப்படின்றான். அதுக்கு வந்து அவன் நம்ம 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்றான். சரி சொல்லிட்டு இவன் 2 பேரும் கான்ட்ராக்ட் பண்ணுவேன். இடியட், இவ்வளோ ஏமாலியாக இருக்கேன் அப்படி சொன்னேன். ஹீரோ அவன் முன்னாடி வந்து ஒரு சின்ன சொடக்கு போடுறான். உடனே அவன் அப்படியே பறகுறான். ஹீரோவை வந்து பார்க்குறான், நம்ம தெரியாமல் சீக்கிரமாக கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரீவைண்ட் பண்ணி விட்றான். இவன் வந்து இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவனுக்கு ஒரு அடி கூட இல்லை. அவன் ரீவைண்ட் பண்ணி ஏஞ்சிட்டான். அவன் வந்து ரீவைண்ட் பண்ணி ஏஞ்சிட்டான். இவன் காலிலே மண்டிட்டுட்டான். கடைசியில் அழுகுறான் ரொம்ப, என்னை விட்டுரு. ஹீரோ சரி விட்டுறான். ஹீரோ தான் அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டான். அப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு கிறிஸ்டலை வச்சுட்டு அதில் கை வைக்க சொல்கிறாங்க. அவங்களோட ஸ்கோர் வந்து கால்குலேட் ஆகுது. இப்போ அனோஸ் கை வைக்கிறான். அவனுக்கு 0 பாயிண்ட்ஸ் வந்து அந்த கிறிஸ்டலே உடஞ்சிடுது. மீஸ் வந்து உங்களோட பவர் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்றா. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவங்கக்கிட்டலாம் கேள்வி கேட்குறாங்க. உங்களோட பேர் என்ன, எல்லோரும் கூப்பிட்றது உங்களோட உண்மையான பேர் என்ன அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போகும்போது மீசா வந்து அவன் கூட வரேன்றா. அதனால் 2 பேரும் டெலபோர்ட் ஆகி அனோஸோட வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க.
அதுக்கப்புறம் அனோஸோட வீட்டை பார்த்துட்டு இதுதான் அவங்க வீடா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் கேட்குறான். ஆமான்றா. உள்ளே போனோடனே அவங்க அம்மா வந்து தண்ணி நீ ஜெயிச்சிட்டே அப்படின்னு கேட்குறான். அது ஆமான்றான். அவங்க அம்மா வந்து அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு 1 மாதம் முன்னாடி தான் பிறந்தேன், அடுத்த மாதத்துலேயே இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேன், உன்னோட வளர்ச்சி பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து உட்காந்து பேசினுக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து மீஷா கிட்டே என் பையன்கிட்ட பிடிச்சது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மீஷா வந்து உங்கள் பையனோட நல்ல மனசு தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கடுத்து வந்து அவங்க 2 பேரும் நடந்து போயின்னே இருக்காங்க. மீஷா வீட்டுக்கு விட்டு வர அனௌன்ஸ் போகிறான். அப்புறம் மீஷா கிட்டே வந்து அனௌன்ஸ் கேட்குறான், உன்னோட ஃபேமிலி பற்றி சொல்ல அப்படின்னு கேட்டது வந்து மீஷா வந்து எனக்கு ஒரே ஒரு அக்கா தான் இருக்கா, வேறு எதையும் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்றா. அப்புறம் மீஷா வந்து அனௌன்ஸ் பற்றி கேட்குறா. அனௌன்ஸ் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய டீமன் கிங்காக இருந்தேன். அப்போ எல்லோரும் வந்து என்னை கெட்டவன், ஈவலானவன், அப்படி இப்படி எல்லாத்தையும் சொல்லி வந்து என்னை வந்து கெட்டவனாக மாற்றுறாங்க. நான் இருந்தாலும் நல்லவனாக தான் இருக்கணும்னு பார்க்குறேன். இருந்தாலும் டீமன் கிங்னாலே கெட்டவன் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சினுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து மீஷா வந்து இல்லை உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றா. அதுக்கப்புறம் வந்து அவங்க சுற்றி ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் ஆகுது. அப்புறம் அந்த வெளில சண்டை போட்டான்ல அவன் வந்து அவன் அண்ணங்காரனை இட்டுன்னு வந்துடுறான். அனௌன்ஸ் வந்து ஓ அடிக்க ஆள் இட்டுன்னு வந்துட்டே அப்படின்றான். அதுக்கு வந்து அந்த அண்ணங்காரன் வந்து பவர் க்ரியேட் பண்ணுறான். அந்த பவர்லேருந்து அவன் தம்பியே செத்துடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இடமே பெருசாக வெடிக்குது. அதை பார்த்துட்டு வந்து அவன் கீழே உட்காரமா உட்காந்துட்டு இல்லை இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பவர் க்ரியேட் பண்ணுறான். அதை எடுத்து அனௌன்ஸ் மேலே தூக்கி போடுறான். அனௌஸு அந்த வாங்கவானான்னு பார்த்தா அந்த இடமே வெடிக்குது பெருசாக. அனௌஸை காமிக்கிறாங்க. அனௌஸ் அப்படியே நிற்கிறான். அனௌஸ்க்கு எதுவும் வாங்கலை. அதுக்கு வந்து இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றான். அனௌஸ் வந்து அவன் தம்பியை ஜாம்பியாக மாற்றி எழுப்பி நீ இப்போ பார் ஏன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றான். அவன் தம்பி அப்படியே பொறுமையாக நடந்து வரான். ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ ஒரு என் அண்ணனே கிடையாது, என் அண்ணனாக தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக அவன்கிட்ட போகிறான். அவன் அண்ணன் பயப்படுறான். அவன்கிட்ட அப்படியே பொறுமையாக போய்ட்டு அவன் பவரை எடுக்கிறான். ஹீரோ வந்து இதுதான் அப்படின்றான். உடனே அவன் வந்து அண்ணங்காரன் வந்து பயப்படுறான். உடனே அவன் சின்னதாக அவனுக்கு சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் போய் காமிக்கிறானுங்க. உடனே அந்த இடமே வந்து வெடியுது. சுற்றி இருக்கிற இடமே சின்ன பின்னமாக ஆகுது. உடனே பார்க்குறான் அவனுங்க 2 பேரும் செத்துட்டாங்க. அதுக்கு வந்து ஹீரோ வந்து அவனுக்கு 2 பேரும் ரீவைண்ட் பண்ணி விட்டுறான். அவன் 2 பேர் வந்து உட்காடுறாங்க. இதுக்கப்புறம் சொல்கிறான் இதுக்கப்புறமாச்சு யார் பேச்சுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் வந்து சரி இதெல்லாம் பேசி நிற்கிறே இதெல்லாம் கேட்குறே அதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்குறான். ஓ நான் யார் உங்களுக்கு தெரியணுமா அப்படி ஹீரோ சொல்கிறான். அதுக்கு வந்து ஹீரோ வந்து என் பேர் அனோஸ் ஓல்டிகார்டு பழைய டீமன் கிங் அப்படின்றான். உடனே மறுநாள் காமிக்கிறானுங்க. அவன் வந்து ஹீரோ வந்து அந்த டீமன் கிங் அகாடமி உள்ளே போராடிட்டு நான் தான் 2000 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் டீமன் கிங் அப்படின்றான். அதுக்கு வந்து யாரும் நம்பலை. அதுக்கு ஹீரோ வந்து ஓ யாரும் நம்பலையா, சரி நான் உங்கள்கிட்ட சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மீஷா பக்கத்தில் போய் உட்காடுறான். அப்புறம் வந்து மீஷா கிட்டே வந்து கொஞ்சம் பேசுகிறான். நேற்று நைட்டு எப்படி பண்ண தூங்கினேன் அப்படி கேட்ட வந்து மீஷா வந்து உங்ககிட்ட இருக்கிற பேட்ச் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்களுக்கு தான் தருவாங்க, இதோட பேர் வந்து மிஸ்ஃபிட் அப்படின்னு சொன்ன ஹீரோ வந்து ஓ இதுதான் இந்த இடத்துல பெரிய பவர்ஃபுல்லானதா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து ஆமாம் மிஸ்ஃபிட் தான் இருக்கிறதுலே பெரிய பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் பேசினே இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது.